ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாமயக்ரீவம் உபாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 12/8/2024 18/8/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள், இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குது, இந்த 3 விஷயத்தையும் பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷப ராசியில் செவ்வாயும் குருவும் இருக்கா. புதன் சூரியன் கடகத்திலையும், சுக்கிரன் சிம்மத்திலையும், கேது கன்னியிலையும், கும்பத்தில் சனி வக்கரத்தோட, மீனத்தில் ராகு. இந்த வாரம் மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, சூரியன் 17ஆம் தேதி காலை ஒரு 6:15 மணிக்கு கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார். அதாவது ஆவணி மாதம் பிறகுறது. இந்த வாரத்தினுடைய ஒரு பெரிய மாற்றம் மாத கிரகமான சூரியன் மாறுறது. இந்த வாரத்தில் பார்த்தடையானால் சந்திர பகவான் சுவாதி நட்சத்திரம், அதாவது இந்த வாரம் ஆரம்பிக்கும்போது துலா ராசியிலிருந்து ஸ்ரவண நட்சத்திரம் வரலும் போகிறார், மகர ராசி வரலும் போகிறார். அதாவது சுவாதி அப்படின்னு சொல்லக்கூடிய துலா ராசியிலிருந்து துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் 4 ராசிக்கு போகிறார் இந்த வாரம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தேன்னா 12ஆம் தேதி அன்றைக்கே திரிதினஸ்பிரிக்கு அப்படின்னு போட்டிருக்கோம். அப்படின்னா ஒரு நட்சத்திரமோ ஒரு திதியோ, அதாவது 3 நாட்கள் அது வறுமையானால் அது திரிதினஸ்பிரிக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரே நட்சத்திரம், ஒரே தீதி, ஒரே யோகம், அந்த மாதிரி ஆனால் இந்த மாதிரி திரிதினஸ்பிரிக்குன்னு சொல்லக்கூடியது. இன்னைக்கு பார்த்தாலேன்னா சுவாதி நட்சத்திரம் கிட்டத்தட்ட ஒரு 1.25 நாழிகை இருக்கும். அது 10ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது 11ஆம் தேதி அன்னைக்கு அதிகாலை, அதாவது சூரிய உதயத்திற்கு முன்னாடினா 10ஆம் தேதி கணக்கு வரும் தமிழில். சூரிய உதயம் டு சூரிய உதயம் தானே, அதனால் முந்தின நாள் வரும். அதற்கப்புறம் 11ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் உதிச்சதுக்கப்புறம் 60 நாழிகை சுவாதி நட்சத்திரம். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு 12ஆம் தேதி அன்றைக்கி ஒரு 1.25 நாழிகை இருக்கிறதுனால திரிதினஸ்பிரிக்குன்னு சொல்லக்கூடியது. 3 நாட்கள் ஒரே நட்சத்திரம் வர்றதுனால இது சொல்கிறது. இதனால் என்ன அப்படின்னா இது என்ன ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு இந்த நாட்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. அது நல்ல விஷயம்னா வீட்டில் ஏதாவது விசேஷங்கள் கொண்டாடணும்னா அதை தவிர்க்கிறது நல்லது. சரி, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி, அதாவது 15/8/2024 அன்றைக்கி ஸ்மார்த்த ஏகாதசி. ஸ்மார்த்த ஏகாதசினா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தசமி கார்த்தால் ஒரு 2 நாழிகையோ இல்லை 7 நாழிகை 10 நாழிகை வரலும் இருக்கும். அதற்கு பிறகு ஏகாதசி வரும். இது ஸ்மார்த்த ஏகாதசின்னு சொல்லக்கூடியது. வைஷ்ணவ ஏகாதசி அடுத்த நாள் வருது. வைஷ்ணவ ஏகாதசியில் என்னென்னா பொழுது விடியும் பொழுதே ஏகாதசியில் விடியணும். அப்படி இருக்கும்போது 1 நாழிகையோ 2 நாழிகையோ இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் அந்த ஏகாதசி வைஷ்ணவ ஏகாதசின்னு சொல்கிறான். அதனால் இன்றைக்கி 15ஆம் தேதி ஸ்மார்த்த ஏகாதசியாகவும் 16ஆம் தேதி வைணவ ஏகாதசியாகவும் கொண்டாடப்படுகிறது. இந்த வைணவ ஏகாதசி ஸ்மார்த்த ஏகாதசி ரெண்டுமே உபவாசம் இருப்பா. இல்லைன்னா இந்த நொய் இல்லைன்னா உடைச்ச அரிசி வச்சு இது பண்ணி சாப்பிடுவா. உப்புமா அந்த மாதிரி சொஜ்ஜி பண்ணி சாப்பிடக்கூடியது. அதாவது உப்பு சேர்க்க மாட்டா, சொஜ்ஜி பண்ணி சாப்பிடுவா. இப்போ சகஸ்ரநாமம் சொல்கிறது, பெருமாளுக்கு ஆராதனை பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லேயே அன்றைக்கி ஏகாதசி மொத்தம் இது பண்ணுவாள். இது வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான விஷயமாக சொல்லக்கூடியது. இந்த வாரம் பார்த்தோன்னா 17/8/2024 அன்றைக்கி சனி பிரதோஷம். பிரதோஷ காலம்ன்றது மிகவும் முக்கியமான விஷயம். அது தவிர இன்றைக்கி இந்த 17ஆம் தேதி சனிக்கிழமை கார்த்தால் ஒரு 6:15 மணிக்கு சூரிய பகவான் ஆவணி மாதம், அதாவது சிம்ம ராசியில் வர்றது பெரிய விசேஷம். அன்றைக்கி சனி பிரதோஷம் வேறு, அதுவும் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாள். அதாவது பிரதோஷத்திற்கு வேண்டிக் கொள்ளும் எல்லா விஷயங்களும், எல்லாவித தோஷங்களும் போகக்கூடியது, எல்லாவித கஷ்டங்களும் தீர்க்கக்கூடிய நாள்னு சொல்லக்கூடியது. அதுவும் சனி பிரதோஷம் மிகவும் விசேஷமான ஒன்று. அதுவும் அதாவது சனி பிரதோஷம் சாயந்தரம் 5:45 6:15 வரலும் உண்டான அந்த தீபாராதனை பார்க்குறது சிவன் கோயிலெல்லாம் பெரிய விசேஷமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவே மிகவும் விசேஷமான நாள். அதற்கு பிறகு 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம்னா ஸ்ரவண நட்சத்திரம், திருவோணம், அதாவது ஸ்ரவண விரதம் வருது. அன்றைக்கி ஸ்ரவண விரதம், அதாவது உத்திராட நட்சத்திரமும் இருக்குது. ஒரு 10 நாழிகை அதற்கு பிறகு ஸ்ரவண நட்சத்திரம் வருது. ஸ்ரவண விரதம் வேறு வருது அன்றைக்கி. அதனால் திருவோண விரதம் வைணவர்களில் ரொம்ப பிரசித்தி. அவர்கள் திருவோணத்திற்கு விரதம் இருப்பார்கள்.
திரு என்ற அடைமொழி கொண்ட 2 நட்சத்திரங்கள், ஒன்று திரு ஆதிரை, மற்றொன்று திரு ஓணம். இந்த 2த்துக்கு தான் வந்து ப்ரிஃபிக்ஸ் வந்து திருன்னு ஒரு உயர்ந்த நட்சத்திரமாக சொல்லக்கூடியது. அதனால் திருவோணத்திற்கு உபவாசம் இருக்கிறது பெரிய விசேஷம், பெருமாளுக்கு நல்ல ஒரு பெரிய ஏற்றம், கைங்கரியம்னு சொல்லக்கூடியது. சரி, இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோம்னால் மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். மதிகாரகன் மயங்கி நிற்க, அதாவது மயங்கக்கூடிய காலம் வேண்டாம். 8ஆம் இடத்துல மறைஞ்சி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயங்களும் தவறான செயல்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது செய்யக்கூடிய செயல்கள் தவறாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். மயங்கக்கூடிய காலகட்டம். அதனால் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணம் வேண்டாம், யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த வாரம் பார்த்தோம்னா ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன் அப்படின்னு பார்ப்போம். மேஷம் முதல் மீனம் வரை. அதற்கு முன்னாடி உங்களுடைய கீழே, அதாவது இந்த யூடியூப் சேனலில் பார்த்தோம்னா என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துன்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட், அதாவது ஜாதகத்தின் வழியாக ஏதாவது தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்களேனால் உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், உங்கள் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. முதல்ல சந்தி இருக்கான்னு பார்க்கணும். ராசி சந்தி, நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு வந்து 40 வயசு 45 வயசில் வந்து இன்னும் அவள் நட்சத்திரமே சரியாக தெரியாமல், ராசியும் தெரியாமே நிறைய பேர் இருக்கா. அவள் வந்து துலா ராசின்னு நினச்சின்னு இருப்பா, விருச்சிக ராசி விசாக நட்சத்திரத்தில் இருப்பாள், துலா ராசியில் அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாள். அதனால் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த சந்தி பார்த்து முதல்ல வந்து சந்தியை இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டு லக்னத்தை குறித்து அதற்கு பிறகு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம்லாம் பார்த்து உங்களுக்கு உண்டான பலன் என்ன அப்படின்றத சொல்ல முடியும். எளிய பரிகாரங்களையும் சொல்கிறேன், அதற்கு உண்டான கட்டணம் என்னன்றதும் சொல்கிறேன். அதை நீங்கள் போட்டுவிட்டு அதுக்கு உண்டான யூடிஆர் நம்பரும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க, உங்களுக்குன்னு அப்பாயின்மெண்ட் தரேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 12/8/2024 18/8/2024 வரை உண்டான பலன்களை இப்போ பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 11ஆம் இடத்துல சூரிய பகவான் இந்த வார கடைசியிலே வந்துடுறார். 17ஆம் தேதி என்றைக்கு பார்த்தேன்னா ஆவணி மாதம் பிறகுறது. இந்த வார கடைசியில் சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து 11ஆம் இடத்துல இருக்கிறதால நீங்கள் நினைத்தது எல்லாமே வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார். அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதாவது உங்களுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவத்திற்கெல்லாம் சற்று கலங்கம் வந்தாலும் அது நிச்சயமாக ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுக்கு புதிய பதவி புகழ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதாவது ஒரு இடத்துல இறங்குற மாதிரி இருந்தாலும் அடுத்த இடத்துல ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான், 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எதிரிகள் அற்ற நிலை இருக்கிறது அப்படின்னா எல்லா விதமான போட்டிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டிகளிலும் சரி, படிக்கக்கூடிய மாணவர்கள் போட்டித் தேர்விலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 6ஆம் இடத்தின் ராகு பகவான் குருவினுடைய வேலையை செய்யணும். குருவும் வந்து 8ஆம் இடத்துல மறைந்திருந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறதும் 12ஆம் இடத்தும் பார்க்குறது இருக்கார். அதனால் பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது. 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தான அதிபதியான செவ்வாயும் தனகாரகனோடு சேர்ந்து மறைந்த இடமான 8ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். மறைந்த இடத்திலிருந்து பணவரவு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். இதன் மூலியமாக உங்களுடைய சொந்த ஊர் கோவில் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சித்தர்கள், அதை தவிர வந்து யோகிகள், மகான்கள், மடங்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் போய் நீங்கள் வந்து அங்கே போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. அதை தவிர மனநலம் குன்றியவர்கள் அவர்களுடைய இடத்துக்கு போய் பார்த்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து சூரியனும் புதனும் இருக்கிறது ரொம்ப விசேஷம். 9ஆம் அதிபதியே 10ஆம் இடத்துல இருக்கிறதும் 11ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்துல இருக்கிறதும் பெரிய விசேஷம். இதன் மூலியமாக தொழிலில் அபரிமிதமான லாபம் கிடைக்கும். நீங்கள் நினைத்தது எல்லாமே தொழிலில் புதிய தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில் திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரர்களுக்கு, அதுவும் கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பால் சம்பந்தப்பட்ட, வெள்ளை நிற சம்பந்தப்பட்ட ஆடைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும்.
பால் 18 அதன் மூலியமாக வரக்கூடிய பை ப்ராடக்ட்ஸ்னு சொல்லக்கூடிய நெய், வெண்ணெய் இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரம் 12/8/2024 18/8/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே ஆரம்பிக்கிறார். இந்த வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே 13ஆம் தேதி அதிகாலை 2 மணி வரலும் இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதியே ராசியில் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் அவர் வளர்பிறையில் வேறு இருக்கிறதுனால எல்லா விதமான வெற்றிகளும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 10ஆம் அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கிறதன் மூலியமாக தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் போனார் 13ஆம் தேதி அதிகாலையிலிருந்து 15ஆம் தேதி காலை ஒரு 10:45 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் சந்திர மங்கள யோகம் அமையிறது, குரு சந்திர யோகம் அமையிறது. இது ஒரு பெரிய ஏற்றம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பண வரவிற்கு கம்மியே இருக்காது. தொழிலில் சொந்த தொழில் பண்ணுறவாழ்கள்லாம் திடீர் யோகங்கள், திடீர் ராஜயோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏன்னா நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு திடீர் பண வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மூலியமாக பேச்சில் நல்ல இனிமை இருக்கும். தொழிலில் பிரச்சனைகள் போல் இருந்தாலும் அதில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார். அது வந்து 15ஆம் தேதி மதியம், அதாவது காலை ஒரு 10:45 17ஆம் தேதி மாலை ஒரு 4:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் சந்திர பகவான் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறதுனாலையும் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய இளைய சகோதரன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடாது, மாத்திருஸ்தானம். 4ஆம் இடத்துல திக்பலம் அடைகிறார் சந்திர பகவான். ஆட்சி பெற்றதற்கு சமம் அப்படின்றதுனால நல்ல ஒரு ஏற்றம், தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். குருவானால் பார்க்கப்படுறது கூட புதிய வீடு மனை வாங்கிறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் துளாராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான வாரம். பண வரவு நல்லபடியாக இருக்கும். சிறு சிறு கடன்கள் ஏறும். எல்லா விஷயத்திலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த துளாராசிக்கு அமையிறது. இந்த வாரம் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய அதாவது மாங்காடு அம்மன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்கும். இப்போ ஏன்னா ஃப்ரைடே, அதாவது இந்த ஆடி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை வருது. அதனால் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போய்ட்டு எலுமிச்சம்பழம் மாலை போட்டுட்டு உங்களால் முடிஞ்ச வஸ்திர தானம், மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய வஸ்திர தானம், ஒரு புடவையோ இல்லைன்னா ஒரு உங்களால் முடிஞ்சது ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு வாங்கும். அது ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் கொடுக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.